Good morning. Good morning, Basangla. Good morning, good morning, good morning. Yes. Am I audible? Welcome to the session. Good morning, Basangla. Good morning, my dear warriors. Good morning. Super. Good. Very good. Good morning. ஓகே குட் மார்னிங் பசங்களா, நேற்று நம்ம ஒன்று பார்த்துட்டு இருந்தோம்ல, நேற்று உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல, அதை நான் மாற்றி இப்போ வேறு ஒன்று மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட வீடியோ இருக்குல்ல, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோ கீழே பாருங்கள், 10th சயின்ஸ் 1 day 2 டீட்டெயில்னு ஒரு லிங்க் இருக்கா. நான் புது கோர்ஸ் லான்ச் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஸோ இனிமேல் நீங்கள் இந்த 1 day 2 டீட்டெயிலை நீங்கள் எப்போனாலும் இந்த ஹோல் இயர் ஃபுல்லாக எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போவே அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன கோர்ஸ் அப்படின்னா, இந்த 1 day 2 டீட்டெயில். ஸோ இது வந்து தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பெய்டுலாம் கிடையாது, உனக்கு தெரியும்ல. இட் இஸ் நாட் பெய்ட், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ பை நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்துடும். இப்போ பார்த்தேன்னா இதில் வந்துருச்சா. ஸோ இங்கே பாரு, இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ். நீங்கள் எல்லாம் வாங்குறீங்களோ அதெல்லாம் நானும் வாங்கியிருப்பேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகணுன்னா சயின்ஸ் டெய்லி 2 டீட்டெயில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இது அப்கமிங்னு இருக்குது. இது மட்டும் லைவாக ஷெட்யூல் ஆகலை. இது வந்து நாளையிலேருந்து லைவ் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம்ல, அதே நேரத்தில் அங்கேயும் லைவில் ஷெட்யூல் ஆகிடும். ரைட்டாக யூடியூப்பில் நம்ம பார்க்குற மாதிரியே அங்கேயும் என்ன பண்ணணும், டேரெக்டாக லைவாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீ ஆட் இல்லாமல் என்ன பண்ணலாம், அதை பார்த்துக்கலாம். ஆட் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 5ல் இருக்கோம். ஸோ டே 5 நம்ம பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீ இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தேன்னா இப்போ உனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, சார் எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் நோட்ஸ் வேணும். இப்போ பாரு, டே 1ஓட ஸ்மார்ட் நோட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணேன். இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதில் பிடிஎஃப் அப்லோட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோ கீழேயும் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன்னா நீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டாபிக் என்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் குவிஸ் இருந்தால் அந்த குவிஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஆட் இட். இதெல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறேன். உனக்கு அப்போ என்ன பண்ணும், அதுலேருந்து ஈஸியாக நீ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் இருக்குல்ல, அந்த வீடியோவை அப்படியே நீ எடுத்து என்ன பண்ணலாம், அதில் டவுட் இருந்தால் டவுட் கேட்கலாம். சரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. ஸோ இப்போ இது வந்து ஸோ நேற்றே நம்மளுக்கு ஒர்க் ஆகலை, இது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கும், ரைட்டா? மிட் நைட்டில் லைவ் கிளாஸ் எடுக்கிறாங்க. நீ எதுக்கு மிட் நைட்டில் கிளாஸ்க்கு வர? நீ வீட்டில் தூங்க வேண்டியதானே, ஒன்று யார் கூப்பிட்டா? நாங்கள் மிட் நைட்டில் எடுக்கிறோன்னா நீ ஏண்டா வந்த? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இதுலேருந்து நீ என்ன பண்ணுங்க பாரு. ஸோ இப்போ பாரு, எங்கள் சைடில் என்ன ஆன்சர் வந்து, ஒரே நிமிஷம். என்ன ரொம்ப நேரமாக நானும் சாட்டை பார்க்காம நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஓ மை காட். ஷோயோ பசங்களா, ஸோ அந்த வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ கோர்ஸ் வரும். அந்த வீடியோ கோர்ஸில் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வருமா, அதில் நீ வீடியோவை ப்ளே கொடுத்தனா உனக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகும். இப்படி ப்ளே ஆகிறப்ப உனக்கு டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் சைடில் டவுட்டாக கேட்டேன்னா அந்த டவுட் என்ன பண்ணாது, எக்ஸ்பிளைன் பண்ணும். வேதே என்ன பண்ண போகுது, எக்ஸ்பிளைன் பண்ண போகுது, எனக்கு பின்னாடி தெரியிருப்பார். அந்த மாதிரி இருக்க போகுது. யூ கேன் யூஸ் திஸ், ரைட்டா? என்னது யூஸ் டிஃப்ரெண்ட் இமெயில்?
என்ன இமெயில் உனக்கு காட்டுது? சரியா? இப்போ உனக்கு இதில் இந்த ஸ்மார்ட் நோட்ஸும் டாபிக் அவர் ஸ்மார்ட் நோட்ஸ் மட்டும் எல்லாத்துலேயும் அதுக்கு என்னென்ன கிளாஸ் நான் நடத்தினா அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து நோட்ஸை எடுத்துக்கலாம் இனிமேல். சரியா? நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே கேப்டன் பிடிஎஃப் கொடுங்க, இந்த பிடிஎஃப் கொடுப்பீங்க. லாஸ்ட் இயர்லாம் கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே பிடிஎஃப் கொடுத்துரும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி. இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. நீ அதை டவுன்லோட் பண்ணி எங்கே இருக்குதுன்னு தொலைஞ்சு போயிடுச்சு திருப்பி உன் ஃபோனில் மெமரி இல்லைன்னு தேடலாம் தேவை. எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீ இதை என்ன பண்ணலாம், இதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதிலே படிச்சுக்கலாம், திருப்பி இதிலே தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பும் இனிமேல் இதில் அட்டாச் பண்ண போகிறேன் நான். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக நான் உனக்காக லான்ச் பண்ணியிருக்க கோர்ஸ். ஸோ இதில் இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணுங்கன்னா இப்போவே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் 1 day 2 detailனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உடனே பை நவ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், பே பண்ணுங்கள். ஜஸ்ட் 0. இட் இஸ் நாட் அ காஸ்ட் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். சரியா? அதே மாதிரி 10th மிட்டம் இருக்குது. மிட்டம்குரியதில் நேற்று வீடியோஸ் இல்லாமல் இருந்துச்சா, இன்றைக்கி நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா வீடியோஸ் வந்திருக்கும். அதில் என்ன பண்ணியாச்சு, வீடியோஸ் எல்லாமே போட்டாச்சு. நீ செக் பண்ணி பார்த்தேன்னா தெரியும். சாப்டர் 7 சாப்டர் 12ன்னு எல்லா வீடியோவும் அதுலேயும் ஓரளவுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. மிட்டம் டெஸ்ட்டுக்குரியது நேற்று நம்ம பார்த்தப்போ இல்லாமல் இருந்துச்சுல்லப்பா. இன்றைக்கி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோஸை அப்லோட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஸோ நீ என்ன பண்ணலாம், அதிலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய வீடியோவையும் கிளிக் பண்ணி நீ அதில் பார்த்துக்கலாம். சரியா? ரைட், கிளியர்? ஸோ உனக்கு அது இருக்கும். அடுத்த டெஸ்ட்டு கிளிக் அதிலே டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டவுட்டு, இதெல்லாமே நீ என்ன பண்ணலாம், இதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக 1 day 2 detail. இன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன், பயாலஜி பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. மிட்டம் ஜாயின் லிங்க்கு நேற்று என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள். நேற்று என்னோடய வீடியோ மிட்டம் ஜாயின் லிங்க் வேணும் அப்படின்னா நேற்று என்னோடய வீடியோ இருக்குல்ல, நேற்று என்னோடய கிளாஸ் வீடியோ இருக்கும். அதாவது நேற்று நம்ம யூடியூப்பில் போனீங்கன்னா நம்ம சேனல் பேரை கிளிக் பண்ணிவிட்டு நேற்று என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன். லைவில் போனீங்கன்னா அதில் Day 4 எடுங்க. Day 4 இருக்குல்ல, Day 4 எடுத்திங்கன்னா Day 4ல் கீழே நான் கொடுத்துருப்பேன். ரைட்டா? இந்த இருக்குது பாருங்க. ஓ, அதுலேயும் 1 day 2 detail மாறிடுச்சா? சரி, நான் உனக்கு லிங்க் அனுப்ப சொல்கிறேன். நான் லிங்க் அனுப்புகிறேன். நான் உனக்கு அனுப்புகிறேன். சரியா? என்னோடய வீடியோவில் நான் லிங்க் அனுப்புகிறேன். இன்றைக்கி சாயங்காலம் நான் அனுப்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த வாரம் சாட்டர்டே, this week Saturday we are going to do something different. சரியா? we are going to have some week quizzes. இதெல்லாமே இருக்குது. புரியுதா? தீமின்னெல்லாம் நீங்கள் தீமின்னலில் பாருங்கள். நீங்கள் என்ன லைவ் வரணும், எதில் லைவ் வரணும் உங்களுக்கு. சரியா? ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் பயாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டர், ரைட்டாக பயாலஜியில் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஐ டோல்ட் யூ தட் இன்றைக்கி பயாலஜி ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இமேஜோட படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? டெலகிராம் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீ அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? புக்கின் வீக் குவிஸ் இந்த வாரம் சாட்டர்டே நைட்டு பார்த்திங்க அப்படின்னா புக்கின்ல இருக்கக்கூடிய 1 marks வீக் குவிஸ் ஆகும். சரியா? புக்கின் 1 mark வீக் குவிஸ். book in 1 mark and கம்பல்சரியில் டாப் 20 சம்ஸ். ரைட்டா? இதுக்கே டைம் ஆகிடும், இதுக்கே 1 மணி ஆகிடும். மண்டே சயின்ஸ் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவான். என்னது மண்டே சயின்ஸ் பிடிஎஃப்? சரியா? ரைட் போகலாமா? இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் உனக்கு இமேஜோட படிக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னா இமேஜஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வி கேன் see this. ரைட்டா? எல்லாமே இமேஜஸோடு இருக்குது. நம்ம இமேஜஸ் வச்சு என்ன பண்ணால் இன்றைக்கி சூப்பராக படிக்கலாம். சரியா? ரைட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். ரைட்டு? தமிழ் மீடியத்துக்கு அடுத்த பேஜில் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு அடுத்த பேஜில் காட்டுறேன்.
சரி, தமிழ் மீடியத்துக்கு இங்கே இருக்குது. ஓகே ரைட். என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க? டைகாட் அண்ட் மோனோகாட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டைகாட் அண்ட் மோனோகாட். டைகாட் அண்ட் மோனோகாட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். டைகாட்னா என்ன, மோனோகாட்னா என்ன அப்படின்னா, டைகாட் ரூட்டு மோனோகாட் ரூட், இரு வித்தலை வேர் ஒரு வித்தலை வேர்க்கான. ஸோ டைகாட் ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா த xylem is டெட்ராக், ரைட்டா? இது ஏஐ ஜென்ரேட்டட், அதனால் இதில் தப்பாக இருக்குது. ஸோ டெட்ராக்னா என்னது, 4 பேர் தான் இருப்பாங்க, ரைட்டா? டெட்ராக்னா என்னது, 4 பேர் இருப்பாங்க, ரைட்டா? டெட்ரானா 4. ஹியர் த xylem is பாலியார்க். இது பார்த்திங்கன்னா நிறைய xylem, நிறைய ஃப்ளோயம், நிறைய பேர் இருப்பாங்க, ரைட்டா? ஹியர் த xylem and phloem is பாலியார்க், சரியா? நிறைய பேர் இருக்கக்கூடியது, அதுதான் xylem. ஸோ ஃபஸ்ட்டு xylem பொறுத்து தான் நீங்கள் எழுதணும், சரியா? என் கூட அப்படியே பண்ணுங்கள், சரியா? ஸ்பேம் பண்ணனா நான் மதிக்க கூட மாட்டேன். நீ பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எவ்வளோ நேரம் அனுப்ப, 45 நிமிஷம் கிளாஸு, ஒரு நாள் 45 நிமிஷம் அனுப்ப முடியுமா? நீ பாட்டுக்கு அனுப்பிட்டே இரு, சரியா? ஒரு பையன் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான், இன்க்ளூடிங் மை செல்ஃப் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ். நீ என் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பேசாமல் இரு. அடுத்தது conjunctive tissue is made up of parenchyma cell. conjunctive tissue, ரைட்டா? conjunctive tissue என்னது, இந்த xylem phloem நடுவில் இருக்கும்ல, அது எதால மேட் ஆனது? that is made up of parenchyma. இங்கே the conjunctive tissue is made up of sclerenchyma cell. தமிழ் மீடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா xylem கற்றைகள் என்னது, 4 முனை xylங்களாக இருக்கும், ரைட்டா? இட் இஸ் டெட்ராக், 4 முனை xylங்கள். அதே இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா பல முனை xylங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இணைப்பு திசு பார்த்திங்க அப்படின்னா அங்கே parenchyma செல்களால், இரு வித்தலை வேரில் parenchyma செல்லால் உருவானது. இது பார்த்திங்க அப்படின்னா sclerenchyma செல்னால் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. parenchyma, sclerenchyma அப்படின்னு. அடுத்து the young root contains a pith, ரைட்டா? பாத் இல்லை, இது pith, but the older root pith is absent, ரைட்டா? young rootல பார்த்திங்க அப்படின்னா pith is present, but older rootல absent. இங்கே pith cells are made up of parenchyma cell with intercellular space and abundant starch grain. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பித்து நடுவில் இருக்குல்ல, ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது என்னது, பித்து. இந்த இடத்துல இருக்கிறது தான் பித்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பித்து இருக்காது. இது வந்து ஸ்டார்டிங் சென்டர்லேருந்து தான் xylem ஆரம்பிக்கும். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது டெட்ராக் மாதிரி இருக்கணும், இது இப்படி இருக்காது. இது சென்டரில் இருந்து xylem இப்படி குட்டியாக வரணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பித்தே இருக்காது, இப்படி தான் டயக்ராம் இருக்கும். இதோட டயக்ராம், இந்த டயக்ராமை பார்த்து தப்பாக போட்டுறாது, சரியா? அதனால் பித் இஸ் ஆப்சண்ட்டு, இங்கே பித் இஸ் ப்ரெசன்ட், அது எழுதினாலே போதுமானது கீவேர்டை பொறுத்த வரைக்கும், சரியா? இங்கே வந்து parenchyma செல்லு வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். பார்த்திங்க அப்படின்னா என்னது, இளம் வேரில் இருக்கும், முதிர் வேரில் பித்துகள் இருக்காது. parenchyma செல்லாலானது செல் இடைவெளிகளும் அதிக மாவு பொருளும் கொண்டது, ரைட்டா? ஸ்டார்ச் கிரெயின்ஸ் நிறையா இருக்கும். cambium இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? cambium is present during the secondary growth, ரைட்டா? cambium is present, இங்கே cambium is absent. cambium present ஆயிருந்தால் என்ன அர்த்தம், செகண்டரி growth இருக்கும்ல. ஸோ அப்போ செகண்டரி growth is present, இங்கே செகண்டரி growth is absent. cambium இருந்தால் என்ன, cambium இல்லைன்னா என்ன அப்படின்னு, சரியா? ரைட். cambium present in dicot, cambium absent in monocot, சரியா? ஓகே ரைட், சூப்பர், குட், ரைட்டா? கிளியர். ஸோ அப்போ என்னது, இங்கே cambium இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது உருவாகும். இரண்டாம் நிலை வளர்ச்சி உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா cambium இல்லை, அதனால் இரண்டாம் நிலை வளர்ச்சியும் கிடையாது. cambium லீட்ஸ் டு த செகண்டரி growth. செகண்டரி growthனா என்னதுப்பா, வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பிரான்ச் போகுது அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணணும், அடுத்து இப்படி தனித்தனியாக இதில், அதுக்கப்புறம் இதுலேருந்து திருப்பி தனியாக, இந்த மாதிரி என்ன அப்படின்னா பிரான்ச்சாக வரணும். இந்த பிரான்ச் வரணும்னா அதுக்கு என்ன இருக்கணும், செகண்டரி growth இருக்கணும். அப்படின்னா அதுக்கு cambium இருக்கணும். cambium இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று உள்ள மற்றும் காற்று இல்லா சுவாசம். காற்று இருக்கப்போ எப்படி சுவாசம் பண்ணுது, காற்று இல்லாதப்போ எப்படி சுவாசம் பண்ணுது அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின், சரியா? cambium அப்படிங்கிறது நான் சொன்னல, இட் இஸ் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். xylemக்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. இட் இஸ் அ டைப் ஆஃப் செல், அது ஒரு செல் மாதிரி அது இருக்கும். அந்த செல் இருந்தால் தான் அந்த செல்லுன்னு செகண்டரி growth வரும். நம்மளோட ரூட் எப்படி இருக்கும்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், சரியா? செகண்டரி ரூட் எப்படி இருக்கும், டைகாட் ரூட் எப்படி இருக்கும்,
இந்த மாதிரி ஒரு பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணி வேர்னு சொல்லுவாங்க, ஆணி வேர் போகும். இந்த ஆணி வேர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிளை வேர்கள்னு நிறைய வேர்கள் போகும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணி வேரில் இருந்து நிறைய செகண்டரி க்ரோத், நிறைய வேர்கள் அடுத்தடுத்து பக்கத்தில் போயிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ பாருங்கள், மெயினாக ஒரு வேர்லேருந்து என்ன பண்ணுது, நிறைய வேர் வந்திருக்கா, ஒரு வேர்லேருந்து நிறைய வேர் வருது. ஸோ அடுத்து இந்த வேர்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி நிறைய வேர்கள் போகும். ரைட்டா? இதில் இந்த மாதிரி செகண்டரி க்ரோத், இந்த மாதிரி ஒரு வேர்லேருந்து நிறைய வேர்கள் வருதுல்ல, இது பேர் தான் என்ன அப்படின்னா டைகாட், இருவித்தலை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் மோனோகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் தாவரம்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செடி இப்படி இருக்கும், ஆனால் அதோட வேர் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அதில் செகண்டரி க்ரோத் இருக்காது. எல்லா வேரும் ஒரே இடத்துல செடியிலேருந்து மொத்தமாக கீழே வரைக்கும் வரும். அதுலேருந்து பிரான்ச் எல்லாம் வராது, அதான் விஷயம். சரியா? அதுலேருந்து பிரான்ச் எல்லாம் வராது. ஓகே, ரைட். நான் எவனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். சரியா? நான் நடத்துகிறப்ப நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீ முதல் என்ன பண்ண, நான் நடத்துகிறது கவனி, அதுக்கப்புறம் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சரியா? நீங்கள் 1000 கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் முடிச்சுட்டு நான் டவுட் இருக்கான்னு கேட்குறப்ப சொல்லுங்கள், அப்போ ரிப்ளை பண்ணுறேன். ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? காற்று உள்ள மற்றும் காற்று இல்லா சுவாசம். ரைட்டா? காற்று உள்ள மற்றும் டெய்லி என் கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் எப்போ பேசுவார் எப்போ பேச மாட்டாருன்னு. நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா எப்படி நான் ரிப்ளை பண்ண முடியும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? காற்றுள்ள சுவாசம், காற்று இல்லா சுவாசம்னா என்ன அப்படிங்கிறது. சரியா? நீங்கள் அக்கர்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ முதலே சொல்லிட்டாங்கன்னது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அக்கர்ஸ் வென் ஆக்சிஜன் இஸ் ஆப்சன்ட். அதாவது ஆக்சிஜன் உள்ள போது, ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கும், ஆக்சிஜன் இல்லாத போது நடக்கும். சரியா? இது என்னது? ஆக்சிஜன் இல்லாத போது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஆக்சிஜன் உள்ள போது, ஆக்சிஜன் இல்லாத போது நடக்கும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இந்த காற்று உள்ள சுவாசத்துக்கு யாரெல்லாம் தேவை, இதுக்கு யாரெல்லாம் தேவை? ரைட்டா? யாரெல்லாம் தேவைங்கிறத விட இதோட அவுட்புட் என்ன? இந்த காற்று உள்ள போது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் முன்னிலையில் அல்லது ஆக்சிஜன் இருக்கப்ப நடக்கக்கூடிய ரியாக்ஷனோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி ஆர் ப்ரொடியூஸ். என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. வெரி குட். நிறைய பேர் என் கூடவே ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க. சி, திஸ் இஸ் வாட் ஸ்டடிங். இதுதான் படிக்கிறது. வீடியோ பார்த்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கான ஒரு அவுட்புட் தான் அது. இப்போல்லாம் நிறைய பசங்க முன்னேறிட்டாங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கான். தொடர்ந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டு நான் போக அந்த பாயிண்ட்டோட டூ தட். சரியா? அனிமேஷன் ஒரு இதுக்கு தாண்டா க்ரியேட் பண்ணி, எல்லாத்துக்கும் ஒன்று தானடா அனிமேஷனு. அது என்னோட தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்குலாம் கிடையாதுடா. வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே 2 இது கிளிக் பண்ணால் 2 தடவை வராது. அதனால் இதுக்கு தியரி இருக்குது, அது அப்படியே இருக்குது. எல்லாம் ஒன்று தான். சரியா? ஆக்சிஜன் ஏடிபியாக மாறப்போகுது, எத்தனால் லாக்டிக் ஆசிடாக மாறப்போகுது. சரியா? ஆளும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னது, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும், கேப்டன் வாட் இஸ் ஏடிபி அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஏடிபின்னா என்னது, ஏடிபின்னா என்னென்னு சாட்டில் போடுங்க. ஸோ அதையும் எல்லாருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபின்னா என்னது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நானே எழுதிடுறேன். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் போட ஆரம்பிச்சு. ரைட், வெரி குட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இட் இஸ் எனர்ஜி. அது ஒரு ஆற்றல். எஸ், அது வந்து ஒரு ஆற்றல், அது ஒரு எனர்ஜி தான். சரியா? அப்போ ஏரோபிக். ரைட்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரில் என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் ஷார்ட்கட் மாதிரி. எக்ஸாம் ஹாலில் நான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் போனப்பெல்லாம் நிறைய பசங்க என்ன பண்ணியிருந்தாங்க, மொதல் பாயிண்ட் கரெக்டாக எழுதிடுறான், இந்த 2வது பாயிண்டில் தப்பாக எழுதிடுறான். ஒரு தடவை கொஸ்டின் பேப்பரில் என்ன தெரியுமா பண்ணியிருந்தாங்க, இந்த தப்பும் நடக்கும். இதுக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கேன்னு தெரியல, இந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணுவீங்க. லைவ் அட்டன் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் இந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கேள்வியை வாசிச்சுட்டு போகிறதுக்கு கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற மாதிரியான ஒரு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்டோட மிட் டர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம புக்கில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக்னு இருக்குது. அதாவது காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கான வேறுபாடுன்னு நம்ம புக்கில் இருக்குது. ஆனால் அந்த மிட் டர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் என்ன தெரியுமா பண்ணியிருந்தாங்க, ஆனரோபிக்கும் ஏரோபிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டுருந்தாங்க. அவங்க அப்படியே இதை மாற்றிட்டாங்க. ஆனரோபிக்கையும் ஏரோபிக்கையும் மாற்றிட்டாங்க. சரி, இது ரெண்டையும் மாற்றிட்டாங்க. பசங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே மேலே ஆனரோபிக்னு போட்டான். கொஷின் பேப்பரை பார்த்து ஆனரோபிக் ஏரோபிக்னு போட்டுட்டான். ஆனால் கீழே எழுதுனது பூரா அவன் புக்கில் படித்தது. நம்ம படிக்கிறப்ப எப்படி படிக்கிறோம் பாருங்க, ஏரோபிக் தானே படிக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர்லேயே அப்படியே எழுதிட்டான்.
அப்போ ஃபுல் கொஷின் தப்பு, ஃபுல் கொஷின் தப்பாயிடுச்சு. ஸோ கவனம், டோன்ட் டூ தட், ரைட்டா? அதை மட்டும் பண்ணிடாதீங்க, சரியா? இது வந்து நான் 12th பப்ளிக் பேப்பர் கரெக்ஷனில் டிஃப்ரென்ஸ் கொஷினில் பார்த்துருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கில் பார்க்கல, மிட் டேர்ம் டெஸ்ட்டில் நடந்திருக்கு, ரைட்டா? 10th பப்ளிக்கில் எனக்கு இது மாதிரி ஒரு இஷ்யூ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. பட் மித்த டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, பட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் இது நடந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் இந்த கொஷின் தப்பு வாங்கினாங்க, சரியா? வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில்? என் டிஸ்ட்ரிக்ட் தான், மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான். 2023 நினைக்கிறேன், நான் லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணப்போ, கடைசி வருஷம் ஒர்க் பண்ணப்போ 22ல், நான் 23 ஜாயின் பண்ணிட்டேன். 22ல் இது நடந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ கவனம், இது யூஸ்வலாக நடக்கும், இது யூஸ்வலாக நடக்கும், சரியா? ரைட். அப்போ ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கும் வினையில், ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கும் அந்த சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னது? நீர் மற்றும் ஏடிபி உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாக்டிக் அமிலம், இங்கே என்ன கிடைக்குது? லாக்டிக் ஆசிடு, எத்தனால் அண்ட் ஏடிபி கிடைக்குது, சரியா? ஏரோபிக், காற்றுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ, மிஸ்டேக் விட்றாத. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஏடிபி. ஆனரோபிக், காற்றே இல்லாத இடத்துல ஆசிட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றே இல்லாத இடத்துல ஆசிடும் ஆல்கஹாலும் இருக்குது. ஸோ அப்போ லாக்டிக் ஆசிட், எத்தனால் அண்ட் ஏடிபி, இது ரெண்டும் அங்கே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அதாவது அங்கே என்ன இருக்க போது? லாக்டிக் அமிலம், எத்தனால் மற்றும் ஏடிபி உற்பத்தி செய்யப்படுகிறது. அங்கே ஏடிபி உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஸ்டெப்ஸ், ரைட்டா? இது என்னது? 3 ஸ்டெப்பில் நடக்குது, ரைட்டா? இது 3 ஸ்டெப்பில் நடக்குது. என்னது? கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், சரியா? எதன் அடிப்படையில் நடக்குது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றுள்ள சூழலில் நடக்கக்கூடிய வினை எப்படி நடக்குதுப்பா? கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கடத்த சங்கிலி, எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி, அதாவது கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சுழற்சி, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது டீட்டெயிலில் இருக்குது. இப்போ அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைகாலிசிஸ்னால் என்ன, கிரப்ஸ் சைக்கிள்னால் என்ன, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஓகே. கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். அப்போ இங்கே என்ன கேப்டன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிளைகாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபோமெண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் கிளைகாலிசிஸ் அண்ட் ஃபோமெண்டேஷன் மட்டும் தான், சரியா? இட் இஸ் அ 2-ஸ்டெப் ப்ராசஸ். இது 2-ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. ஒன்று வந்து என்னது? கிளைகாலிசிஸ். ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ், இது ஒரு 1 மார்க்ப்பா. விச் இஸ் த காமன் ஸ்டெப் இன்வால்வ் இன் போத் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக்? காற்று உள்ள சூழல் மற்றும் காற்றில்லா சுவாசத்தில் இரண்டிலும் காணப்படும் பொதுவான ஒரு ஸ்டெப்ஸ். பொதுவான இது என்னது? நிலை, பொதுவான நிலை அல்லது பொதுவாக நடக்கக்கூடியது இது. தட் இஸ் கிளைகாலிசிஸ். ரெண்டுலேயுமே கிளைகாலிசிஸ் நடக்கும். ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் காமன். ரெண்டு வினையிலுமே காற்று உள்ளது, ஏரோபிக், ஆனரோபிக் ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கக்கூடியது கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடுங்க. இது ஃபோமெண்டேஷன். ஃபோமெண்டேஷனுக்கு தமிழ் என்ன தெரியுமா? நொதித்தல்னு அர்த்தம், ரைட்டா? ஃபோமெண்டேஷனுக்கு தமிழ் என்னது? நொதித்தல். அதாவது எத்தில் ஆல்கஹால் அல்லது லாக்டிக் அமிலம் உருவாகுது. ஸோ ஒன்று எத்தில் ஆல்கஹால் உருவாகலாம் அல்லது லாக்டிக் அமிலம் உருவாக போகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோமெண்டேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ஏரோபிக்னா என்ன, ஆனரோபிக்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், சரியா? ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டோம், சரியா? ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages of cellular respiration that aerobic organism used to obtain energy from glucose. ஏரோபிக்னா என்னதுப்பா? காற்று உள்ள சூழலில், ரைட்டா? காற்றுள்ள சுவாசத்தின் 3 நிலைகள் என்ன, அந்த 3 நிலைகள்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு நான் ஷார்ட்டாக பாயிண்டாக கொடுத்துருக்கேன். இது எழுதினாலே போதுமானது. உங்கள் ஸ்கூலில் இன்கேஸ் மார்க் கொடுக்கலன்னா பெட்டர் ட்ரை டு ஸ்டடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இது ஓகே, பப்ளிக் எக்ஸாமுக்கு தாராளமாக இது ஓகே. உன்னோட சென்டம் கண்டிப்பாக மிஸ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் ஷார்ட்டாக கொடுத்துருக்க மாதிரி நீ எழுதினாலும் ஓகே தான், அதனால் தப்பே கிடையாது. தைரியமாக எழுதலாம், நீ தாராளமாக எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? ரைட். ஆனரோபிக்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னது? ஒன்று கிளைகாலிசிஸ், இன்னொன்று ஃபோமெண்டேஷன். ஏரோபிக் எத்தனை ஸ்டெப்பா? ஏரோபிக் இஸ் ஆஃப் 2 ஸ்டெப்ஸ், ரைட்டா? ஏரோபிக் வந்து 3 ஸ்டெப். ஏரோபிக் வந்து 3 ஸ்டெப்பு. என்னென்னது? கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். கிளைகாலிசிஸு, அடுத்து எலக்ட்ரான், அதாவது கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி, சரியா? அதான் பார்த்து. இப்போ ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் என்னென்னு பார்த்துடலாம். வாட் இஸ் கிளைகாலிசிஸ்?
கிளைகாலிசிஸ்னாலே அதுக்கு பேர் பாருங்க என்னது, இட் இஸ் கால் குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங். குளுக்கோஸ் ஃபார்முலா என்னதுப்பா, குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங்னாலே குளுக்கோஸ் ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், C6H12O6ங்கிறது தான் குளுக்கோஸோட ஃபார்முலா. சரியா, C6H12O6 அதான் என்னது குளுக்கோஸோட ஃபார்முலா. So it is the breakdown of one molecule of glucose into two molecules of pyruvic acid. பாத்தீங்களா என்ன சொல்லிருக்காங்கன்னு, ஒரு குளுக்கோஸ்ன்றது என்னது, ஒரு C6H12O6 உடைஞ்சு எனக்கு 2 பைருவிக் அமிலமா கொடுக்க போகுது. ரைட்டா, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு, ஒன் குளுக்கோஸ் மாலிக்யூல் என்ன பண்ண போகுது, பிரேக் டவுன் ஆகி எனக்கு 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் கொடுக்க போகுது. அதான் விஷயம். சரியா, நீங்கள் ஈஸியாக அதை புரியுதா, இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறதே கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைகாலிசிஸில் என்னது, பிரேக் கிளைகாலிசிஸ் ஃபர்ஸ்ட், அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸோட பிரேக் டவுன், குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது. குளுக்கோஸ் எப்படி பிரேக் டவுன் ஆகுது, குளுக்கோஸ் இஸ் பிரேக்கிங் டவுன். குளுக்கோஸ் broken down into 2 molecules of pyruvic acid. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 2 பைருவிக் அமிலமா உருவாகுது. கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். இப்போ அடுத்து என்ன பேசுகிறோம், கிளைகாலிசிஸ்னா என்ன, அதில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு செல் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல் இருக்குது. சரியா, இந்த மாதிரி இது என்ன, கிட்டத்தட்ட ஒரு செல்லுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, இது ஒரு பெரிய செல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்லில் எங்கே நடக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு செல் இருக்குன்னா அதில் சைட்டோபிளாசமில் தான் என்ன பண்ணுது, நம்மளோட கிளைகாலிசிஸ் நடக்குது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் போத் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். நான் அப்போதே சொன்னது அது முக்கியமான ஒன்று. ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்னது, இந்த கிளைகாலிசிஸ் தான். சரி, அடுத்து கிரெப்ஸ் சைக்கிள். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதில் என்ன கிடச்சிச்சுப்பா, பைருவிக் ஆசிட் கிடச்சிச்சா. இந்த பைருவிக் ஆசிட் அடுத்து என்ன பண்ண போகுது, மெதுவாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக போகுது. ரைட்டா, பைருவிக் ஆசிட் எங்கேருந்து கிடச்சிச்சு, இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்படி இதான் புரிஞ்சு படிக்கிறதுங்கிறது. ஸோ இப்போ என்னது, இதான் ஒரு தாவர செல்னு வச்சுக்கலாம். ரைட்டா, இதான் என்னது ஒரு பிளான்ட் செல். இப்படி புள்ளியாக வச்சுருப்போமா, இந்த புள்ளியாக இருக்கிறது தான் சைட்டோபிளாசமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லலாமா. மைட்டோகாண்ட்ரியா இப்படி தான் வரையணும், ஞாபகம் இருக்கா. ரைட்டா, இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வரையலாம் மைட்டோகாண்ட்ரியா. சரியா, நல்லா கவனிங்க. திஸ் சைக்கிள், கிரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்க போகுது, கிளைகாலிசிஸ் எங்கே, இதெல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க்கில் கேட்பாங்க. கம்மிங் சாட்டர்டே நைட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய வச்சுருக்கேன். கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது, சைட்டோபிளாசம், இங்கே வெளியே நடக்குது. இங்கே நம்மளோட குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ண பைருவிக் ஆசிட் நேராக எங்கே போகுது, நம்மளோட சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகுது. மைட்டோகாண்ட்ரியா என்ன பாருங்கள், ஒரு குளுக்கோஸ் 2 பைருவிக் அமிலத்தை உருவாக்குகிறது. சரியா, இது நடைபெறும் இடம், இது நடக்கிற இடம், இது சைட்டோபிளாசமில் நடக்குது. காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் ரெண்டுக்கும் பொதுவான முதல் படி இதுதான். கிரெப்ஸ் சைக்கிள் நடக்கிற இடத்துக்கு பேர் என்னது, மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்குது. சரியா, ரைட். இப்போ வாங்க. ஸோ திஸ் அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது, இவங்க 2 பேரும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ரைட்டா, ஓகே. அடுத்து, at the end of glycolysis 2 molecules of pyruvic acid enter into mitochondria. அதான் மேலே சொல்லியாச்சு. ரைட், the oxidation of pyruvic acid into CO2 and water takes place through this cycle. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தோம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று உள்ள சுவாசத்தோட அவுட்புட் என்ன பார்த்தோம், காற்றுனா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம், ஏடிபி. ரைட்டா, ஏடிபி பார்த்தோமா, ஏடிபி பார்த்தோம்ல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். ரைட்டா, பைருவிக் ஆசிடு நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது, அந்த பைருவிக் ஆசிட், பைருவிக் அமிலத்தை என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் வாட்டர் தனியாகவும் பிரிக்குது. ரைட்டா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக பிரிக்குது. இதுதான் என்ன பண்ணுது, இந்த கிரெப்ஸ் சைக்கிளில் நடக்குது. அப்போ கிரெப்ஸ் சைக்கிளோட அவுட்புட் என்னது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். சரியா, அடுத்து, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, கிரெப்ஸ் சைக்கிளோட இன்னொரு பேர் என்னதுப்பா, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அதாவது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நுழையுது, CO2 மற்றும் நீராக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. இதுக்கு TCA சைக்கிள் என அழைக்கப்படுகிறது. TCA சைக்கிள் என்னது, ட்ரை கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்லையும் அதே தான், இங்கிலீஷ்லையும் அதே தான். சரியா,
ரைட். அடுத்து பாருங்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இங்கே தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது. நம்மளுக்கு எனர்ஜி கன்வெர்ட் ஆகணும்ல, ரைட். திஸ் இஸ் accomplished through a system of electron carrier complex called electron transport chain located on the inner member of mitochondria. மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் சொன்னாங்கல்ல, மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்? ஆக்சுவலாக நம்ம பெருசாக மைட்டோகாண்ட்ரியா வரையணும்னா நம்ம இன்னும் மைட்டோகாண்ட்ரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரெண்டுலேயுமே பார்க்கல. அதாவது இதில் தீமினல்லையும் பார்க்கல, இதுலேயும் நம்ம பார்க்கல. இந்த வாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் என்னது போயிட்டே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய, ரைட்டா, உள்ளே நுழையிறாங்க பைருவிகாஸ், நுழைஞ்சோன்னே இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, CO2வும் வாட்டராகவும் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, இன்னர் மெம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவோட உள் அடுக்குகள், ரைட்டா, உள்ளே இருக்கக்கூடிய, ரைட்டா, நடைபெற முடியும். மைட்டோகாண்ட்ரியாவின் உள் சவ்வு, உள்ளே இருக்கக்கூடிய சவ்வுகள், உள்ளே இருக்கக்கூடிய சவ்வு தான் என்ன பண்ணுது, இட்ஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ் எங்கே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி அங்கே தான் நடக்க போகுது. இட் இஸ் அ எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ். அதாவது எலக்ட்ரான் மட்டும் நகரப்போகுது, எலக்ட்ரான் நகரப்போகுது. எலக்ட்ரான் நகரல் தான் பறக்க ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். வெரி குட். அடுத்து பாருங்க, NADH2 நிக்கோட்டினமைடு அடினைன் அண்ட் டைநியூக்ளியோடைடு அண்ட் FADH2 ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு molecules formed during glycolysis and Krebs cycle are oxidized to NAD+ and FAD+ to release the energy via electron. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த Krebs cycle glycolysis இதுலேருந்து ஒரு சில சக்தி கிடச்சிருக்கு. அதாவது நம்ம கிடச்ச குளுக்கோஸ் பைருவிக் ஆசிட் உடஞ்சி வந்துச்சுல, அதில் இருக்கக்கூடிய இந்த Krebs cycle படத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சில இடத்துல போட்டிருப்பேன். இங்கே பாரு, NADH2 FADH2 இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் அங்கே வரும். நம்ம பார்த்தோம்ல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அது கூடவே இவங்களும் சேர்ந்து வருவாங்க. சரியா? ஆமாம், ப்ராக்கெட் நீடட் தான். ப்ராக்கெட் நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த காம்பவுண்ட் ஒரு மிட்டம் டெஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்குது. சரியா? நான் வச்சிருக்க கொஷின் பேப்பரில் எல்லாத்தையும் நான் பார்த்ததுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ரெண்டையுமே கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு தான், NADH2 FADH2 கொடுத்து ரைட் த ஃபுல் ஃபார்ம் ஃபார் திஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு மார்க், அதுக்கு ஒரு மார்க். அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் ஃபுல் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், எழுதி ஆகணும். சரியா? ரைட். ஓகே, NADH2 FADH2. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரானை இழந்துடுறாங்க. எலக்ட்ரான் போயிடுச்சு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா எப்படி எழுதணும்? இப்போ கார்பனில் எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மேலே ப்ளஸ் போட்டு எழுதுவோமா? ஞாபகம் இருக்கா? யூஸ்வலாக ஏதாவது ஒரு காம்பவுண்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ப்ளஸ் போட்டு எழுதுவோம். ஆக்சிஜன் எலக்ட்ரான் போச்சுன்னா ப்ளஸ். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மென்ஷன்ட் அஸ் ப்ளஸ். கரெக்டாக இல்லையா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ப்ளஸ் போட்டு தான் எழுதணும். கரெக்டாக இல்லையா? பாசிட்டிவ் அயான், எஸ் எலக்ட்ரான். அதே மாதிரி தான் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எலக்ட்ரானை தூக்கிட்டு போகுது. ஹைட்ரஜன் தான் என்னது, எலக்ட்ரானை தூக்கிட்டு போகுது. அதனால் NAD+ FAD+. சரியா? டு ரிலீஸ் எனர்ஜி வயா எலக்ட்ரான். அஸ் தே மூவ் த எலக்ட்ரான் ரிலீஸ் எனர்ஜி which is trapped by ADP to synthesize ATP. ரைட்டா? அடினோசின் டைபாஸ்பேட். ரைட்டா? அடினோசின் டைபாஸ்பேட் என்ன பண்ணுது, ATP ட்ரைபாஸ்பேட்டை மாற்றுது. ரைட்டா? ADP ஏற்கனவே இருக்கு, ஆனால் அது எனர்ஜி கிடையாது. ATP தான் எனர்ஜி. ADPங்கிறது ஒரு நல்ல ஆற்றல் கிடையாது. ATP தான் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அடுத்து மூவ் ஆகி நகர்ந்து போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க, எனர்ஜியை உருவாக்குறாங்க. நம்ம பாடியில் இருக்கிற நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எனர்ஜியாக மாதிரி தான் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் மாறுறது தான். அந்த மாதிரி தான். This is called oxidative phosphorylation. This is called oxidative phosphorylation. In this, O2 gets reduced to water. கடைசியாக என்ன பண்ணுது, நம்ம இங்கே என்ன பார்த்தோம்ப்பா, அவுட்புட் என்ன பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ATPன்னு பார்த்தோம்ல. ஸோ ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, கிளைக்கோலைசிஸ்னால் பைருவிக் ஆசிட் வருது, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வருது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க தனித்தனியாக இவன் இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறனால தான் இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ADP to synthesize ATP. புரியுதா? This is called oxidative phosphorylation. In this, O2 gets reduced to water. புரியுதா? இவ்வளோதான். சரியா? இப்போ கவனிங்க, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மட்டும் சொல்கிறேன். இவன் ரெண்டு பேர் ஈஸி தான். கிளைக்காலிசிஸ் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன வரும், கிளைக்காலிசிஸ்ன்னு சொல்லிட்டாலே குளுக்கோஸ் ரெண்டாக உடையுது. என்னவா,
2 பைருவிக் ஆசிடாக உடையிறாங்க. இது எங்கே நடக்குது? சைட்டோபிளாசமில் நடக்குது. இதுதான் ஷார்ட்கட்டு. நீ எழுதுறது இதுதான் எழுதணும், கிளைகாலிசிஸ். அப்போ குளுக்கோஸு 2 ஆரோ மார்க் போட்டு இப்படி குளுக்கோஸ் எழுதிட்டா இந்த பக்கம் ஒரு பைருவிக் ஆசிட். நீ வந்து ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த பக்கம் ஒரு பைருவிக் ஆசிட், இங்கே ஒரு பைருவிக் ஆசிட், இப்படி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கணும். அப்புறம் எழுதுகிறப்ப எக்ஸாமில் சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து இது எங்கே நடக்குது? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் நடக்குது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னது? கிளைகாலிசிஸ்ங்கிறது ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய காமனான ஒரு பாயிண்ட்டு. சரியா? ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய காமனான ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கிரப் சைக்கிள். கிரப் எங்கே நடக்க போகுது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்க போகுது. உள்ளுக்குள்ள, அதாவது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ன பண்ண போகுது? இங்கேருந்து உருவான இந்த பைருவிக் ஆசிட் என்டரிங் இன்டு மைட்டோகாண்ட்ரியா, அந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் நடக்க போகுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் என்ன பண்ண போகுது? பைருவிக் ஆசிட் என்னவாக மாறப்போகுது? CO2ஆகவும் வாட்டராகவும் மாறி. இதெல்லாம் நீ ஆரோ மார்க் போட்டு எழுதிக்கணும். பைருவிக் ஆசிட் என்ன பண்ணுது? CO2 + H2O கொடுக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இதுக்கு பேர் என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் TCA சைக்கிள், ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு என்ன பண்ணணும்? நீ எழுதிக்கணும். சரியா? அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸு. மைட்டோகாண்ட்ரியாவோட உள் சப்பில் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன நடக்க போகுது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்க போகுது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு நீ எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, NADH2 2 பேர் இருக்காங்க. ரைட்டா? NADH2, அதுக்கப்புறம் FADH2. NADH2னா என்னது? நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைடு, ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. இவங்க 2 பேரும் கிளைகாலிசிஸ்லையும் கிரப் சைக்கிள்லேருந்து வந்தவங்க ஆக்சிடைஸ் ஆகுறாங்க. ஆக்சிடைஸ் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம். ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன். நிறையா இருக்குது. ஆக்சிடேஷன். ரைட்டா? ஆக்சிடேஷனா ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம், அல்லது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கூட என்னது? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எழுதணும், அப்போ ஆக்சிடைஸ்டு டு NAD + FAD+ டு ரிலீஸ் எனர்ஜி. அப்போ அடுத்து என்ன அப்படின்னா, அவங்க மூவ் ஆகுறப்ப the electron release energy which is trapped by ADP. அப்போ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனனால ஒரு எனர்ஜி வந்துச்சுல, அந்த எனர்ஜி யார் பிடிச்சிக்கிறா? ADP பிடிச்சிக்குது. அடினோசின் டைபாஸ்பேட். ADP பிடிச்சி ADP சிந்தசைஸ் ADP டு சிந்தசைஸ் ATP. அந்த எனர்ஜியை வாங்கி ADP என்ன பண்ணுது? ATPயாக மாறிடுது. ரைட்டா? டைபாஸ்பேட் இருந்தவங்க ட்ரைபாஸ்பேட்டா. எப்போ 2 பாஸ்பேட்டு 3 பாஸ்பேட்டாக மாறுறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை அந்த எலக்ட்ரான் கிட்ட இருந்து பிடுங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த எனர்ஜியை எலக்ட்ரான் கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க? பிடுங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் என்னது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன். பாஸ்பரலைசேஷன் என்னது? அடிஷன் ஆஃப் பாஸ்பரஸ்னு அர்த்தம். ரைட்டா? பாஸ்பரலைசேஷனா அடிஷன் ஆஃப் பாஸ்பரஸ்னு அர்த்தம். ரைட்டா? பாஸ்பரலைசேஷன் அடிஷன் ஆஃப் பாஸ்பரலைசேஷன். சாரி, பாஸ்பரலைசேஷன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பரஸ். இது எப்படி நடக்குது? ஆக்சிடேஷன் மூலமாக நடக்குது. ஆக்சிடேஷன் என்னது? யாரோ ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுத்தாங்க, எலக்ட்ரானை ஒருத்தவங்க கொடுத்தா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதுக்கு பேர் என்னது? ஆக்சிடேஷன். அப்போ யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஆக்சிடேஷன் நடந்துச்சு, அதுலேருந்து கிடைத்த எனர்ஜியை வச்சு இவங்க பாஸ்பரஸை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே எதாவது வேணுமா? கிளியரில் மாஸில் ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன் என்னது? ஆக்சிடேஷன் நடந்து அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை எடுத்து டைபாஸ்பேட்டு ட்ரைபாஸ்பேட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான். சரியா? ரைட்டா? கிளியரா? வயா எலக்ட்ரான்னா எலக்ட்ரான் மூலமாக, வயானா வழியாக, வயா அப்படின்னா வழியாக, வயா அப்படின்னா வழியாக, அதன் வழியாகன்னு அர்த்தம். சூப்பர்ல? ரைட். ஒரு சிலர் ஈக்குவேஷனாக அனுப்புறீங்க. குட். சூப்பர். டயக்ராம்லாம் வரைய வேணாம். டைகாட் மோனோகாட் டயக்ராம்லாம் வரைய வேணாம். எதுக்குமே டயக்ராம் தேவையில்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நம்மளோட பிரைன். இப்போ பாரு, தமிழ் மீடியம் பசங்க கேட்டதில் ஒரு ரீசனும் இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னா உனக்கு படிக்கணும்னு தோணுதா? இதை பாரு, இப்போ இதை பார்த்தோன்னா அப்படி தியரியார்,
ஆனால் இதை பார்த்தோன்னே ஓகே ரைட் இந்த படத்தில் ஏதோ இருக்கே, இங்கே ஏதோ சொல்கிறாங்களே, இப்போ இந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கே அப்படின்னு. ஸோ அப்படி தோன்றப்போ உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். மித்தபடி டயக்ராம் தேவையில்லை. டயக்ராம் வேணும்னா நான் டயக்ராம் சொல்லித்தரேன் உனக்கு எப்போ வரையணும். ரைட், நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, நம்ம சீக்கிரம் போயிடலாம். வாங்க. இந்த ஒரு கொஷினா இல்லைன்னா நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். டுமாரோ ஷால் பி ஸ்டார்டட். ரைட்டா, லைட் டிபெண்ட் இண்டிபெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க முடியாது. ஸோ நம்ம நாளைக்கு டே 6ல் அடுத்த கொஷின் பார்க்கலாம். சரியா, we will see in day 6. ஏன்னா டைம் ஆச்சு, ஆரம்பித்து பாதியில் முடிக்க முடியாது. ஸோ we'll see in day 6. டே 6ல் நம்ம மீட் பண்ணலாம். we will see that. ரைட்டா, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா படிக்கலாம். சரியா, மிட் டேர்ம் டெஸ்ட் நம்மளோட டார்கெட் கிடையாது, நல்லா படிக்கிறது நம்மளோட டார்கெட்டை. மிட் டேர்மோட டார்கெட்டை நான் உனக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன். சரியா, அதனால் பிரச்சனை இல்லை. டுடே யூ வில் பி கெட்டிங் த கிரியேட்டிவ் 1 marks. ரைட்டா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லெசன். டுடே புக் இன்சைட் 1 mark PDF நான் கொடுத்துருவேன். ரைட்டா, புக் இன் PDF ஐ எம் கோயிங் டு கிவ். அந்த PDFல இருந்து தான் இந்த வாரம் சாட்டர்டே கொஷின் கேட்க போகிறேன். சரியா, அந்த PDFலேருந்து தான் உனக்கு சாட்டர்டே கொஷின் கேட்க போகிறேன். சரியா, நான் இப்போ உனக்கு டவுட் இருக்கா? டவுட் என்ன சொல்லு. யூஸ் டிஃப்ரெண்ட் ஜிமெயில்னு சொல்லுதா? ஸோ அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் இமெயில் யூஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ரைட்டா, உங்ககிட்ட வேறு இமெயில் ஐடி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். சரியா, ஸோ யாருமே AIO ரைட்டா நம்மளோட ஆல் இன் ஒன் மாதிரி நம்மளோட மெயினாக இந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ண மறந்துடாத. இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ கோர்ஸை. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நம்மளோட சயின்ஸில் 1 day 2 டீட்டெயிலுக்குள்ளே போனீங்கன்னா உனக்கு ஒரு கோர்ஸ் கொடுக்கும். அந்த கோர்ஸை கிளிக் பண்ணி அதை பை நவ் கொடுத்து வாங்கிடு. உனக்காக ஸ்பெசிஃபிக்காக நானே பண்ணியிருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் மூலமாக ஃப்ரீ கோர்ஸ் தான், இட் இஸ் 0 rupees. இதில் நம்மளோட எல்லா கிளாஸஸும் வந்துடும். இது மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நாளைக்குலேருந்து இதையும் நான் லைவாகவே வர வைக்க சொல்லிட்டேன். வர வைக்க பிளான் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஸோ லைவில் நீ என்ன பண்ணிடலாம், இதை பார்த்துடலாம். சரியா, லைவ் ஆட் இல்லாமல். இப்போ நீ இதில் போய் ப்ளே பண்ணனா நீ யூடியூப்லேயே ரெக்கார்டட் பார்த்தாலும் உனக்கு ஆட் வரும். ஆனால் இது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உனக்கு ஆடே வராது. நான் என்ன சொன்னேன், நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக நீ பார்த்துக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லாக நீ ஒரு தடவை இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா அதோட வேலிடிட்டி 1 year, நீ 10th முடிக்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக எப்போல்லாம் நீ டீட்டெயில் படிக்கணுமோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ கூட ஆட் வருது. கரெக்டாக, இப்போ கூட ஆட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூ கேன் யூஸ் திஸ். இந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா, ரைட். தமிழ் மீடியமும் தான். 10th ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி நான் தமிழ் மீடியம் எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கேன். ஏதாவது ஒரு நாள் ஏர்லி மார்னிங் கிளாஸில் மிஸ் பண்ணியிருப்பேன். தமிழ் மீடியமும் சேர்த்தேன், கவலையப்படாத. சரியா, எப்படி PDF டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோலேயே சொல்லுவேன். இன்றைக்கி சாயங்காலம் யூ வில் கெட் அ 6 PM. ரைட்டா, டுடே 6 PM ஐ வில் பி லான்ச்சிங் இன். ரைட்டா, டுடே ஈவினிங் 6 PM ஐ எம் கோயிங் டு லான்ச் கிரியேட்டிவ் 1 mark. ஆல்ரெடி கொடுத்துட்டேன். THEE மின்னல் பசங்கிட்டலாம் இருக்கும். நான் யூடியூப் பசங்களுக்கும் கொடுத்துட்றேன் இந்த தடவை. சரியா, ஸ்டடி பிளான் ஏன் ஒர்க் ஆகலை, ஹஸ்னாக்கு ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் ஓப்பன் ஆகலை மீன்ஸ் என்ன இஷ்யூன்னு சொல்லுங்கடா. நீங்கள் வேறு இமெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் THEE மின்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டுக்குமே, நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓப்பன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டுடே ஈவினிங் 6 PM தான் PDF. 6 மணிக்கு வந்துடுங்க. ரைட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கிரியேட்டிவ் 1 marks PDF அதே தான். கிரியேட்டிவ் 1 marks தான். ஒரு லெசனுக்கு 50 1 எடுத்து கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி அதே PDF தான். THEE மின்னலில் இருக்க பசங்க டவுன்லோட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை தேடி பின் பண்ணி வைக்கணும். நான் பின் பண்ணி கொடுத்துறேன், நீ அதிலேருந்து எடுத்துக்கலாம். THEE மின்னல் ஸ்டூடெண்ட் லோட் ஆகிட்டே இருக்கா? PDF எல்லாம் THEE மின்னல் பசங்களுக்கு நான் THEE மின்னல் டெலிகிராமில் கொடுத்துட்றேன். சரியா, பிரச்சனை இல்லை. யூடியூப்லேயும் நீங்கள் இங்கே பாரு, எல்லோரும் என்ன பண்ண, இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு யூடியூப்பில் வந்து பாரு. 6 மணிக்கு யூடியூப்பில் உனக்கு இன்றைக்கி PDF கொடுத்துரு. நீ THEE மின்னலாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் 6 மணிக்கு கீழே வந்து யூடியூப்புக்கு வா. அதுலேயே உனக்கு PDF இருக்குது, நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா, நீ THEE மின்னலில் போட்டேன் வரல, அதில் போட்டேன் வரல, எதுவுமே எல்லாத்துக்கும் அதில் கொடுத்துரு. ஓகே, ரைட். நைட் ஸ்டடி யூடியூப்பில் தான். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்ட் போட்டால் வரலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து புது பாஸ்வேர்டு மாற்றிக்கோங்க.
ஃப்ரீ கோர்ஸ் தானே ஜாயின் பண்ணி லீவ்லாம் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நீங்கள் வேறு கோர்ஸ் அது பாட்டுக்கு இருக்காது, ஓப்பன் பண்ண வேண்டாம். 12th ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். யூடியூப் பசங்க எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லித்தரேன்டா. சாயங்காலம் நான் வீடியோ போடுறப்ப வீடியோவில் நான் உனக்கு டெமோ காமிச்சிடுவேன். சரியா? ரைட், ஓகே, டாடா, பாய் பாய். நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், சாயங்காலம் மீட் பண்ணலாம் 6 மணிக்கு. ஓகே, பாய் 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 பாய்.